மாண்புமிகு மூர்த்தி, மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல 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 ஒண்ணுமே போகலைன்னா கிராம சபை கூட்டம் அமைச்சர் அதுல போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஒரு கருத்து சொல்றாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதானமா கருத்தை சொல்லுங்க. அரட்டாப்பட்டியில கிராம சபை கூட்டம் கூட்டும் போது நேரடியாக நானே சென்று இந்த ஒன்றிய அரசு ஏலம் விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது. இதை ஒருபோதும் ஆரம்பிக்காதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் என் கூட வந்திருந்தாரு, 2 ஒன்றிய சேர்மன் வந்திருந்தாரு. அந்த தீர்மான கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நானும் இருந்தோம். 4 நாள் கழிச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம், வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து மேலூர் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். நீங்க எல்லாம் ஏடிஎம்கே நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்த கருத்து தானே? ஆமா, ஒத்த கருத்து தான். இல்ல அப்போது வரும்போது மேலூர்ல ஒரு 5000-6000 பேர் ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது பல கிராமங்கள் இருக்கும்போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன், அவர் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துக்கிட்டாரு. எல்லாரும் கலந்துக்கிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நிச்சயமாக இது வராது அப்படின்னு. வராதுகின்ற போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க சட்டமன்றத்தில் நம்ம பெரிய பிள்ளை அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவார்னு சொன்னார். உடனே நான் அந்த மைக்கை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுடைய சார்பாக அனைத்து கட்சி சார்பாக அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவார்னா அந்த கூட்டத்தில் கொண்டு வந்தேன். அதைத்தான் அந்த மக்கள் பூரா நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரோம்னாங்க. அப்படி தீர்மானம் கொண்டு வருவோம்னு எங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன். உடனே கொண்டு வந்தாங்க. மக்கள் அதை விரும்பினாங்க. மக்கள் ஒருபோதும் அங்கே நாங்கள் ஒருபடி மண்ணை கூட அள்ள மாட்டோம்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு வந்தோம். அதே இதைத்தான் நாடாளுமன்றத்தில் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அங்கே தனியாக ஒரு கோரிக்கை கொண்டு வந்து அதையும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காருன்றது வந்திருக்கு. எனவே அங்கே மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, முதல்ல இருந்துச்சு. நாங்கள் தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.